பதிலடி பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தற்போது இந்தியா ஆபரேஷன் சிந்தூரில் இறங்கியிருக்கிறது. அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 இடங்கள் மீது தற்போது தாக்குதலை இந்தியா தொடுத்திருக்கிறது. மிக குறிப்பாக இது லஷ்கர் தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகளின் நிலைகள் மீது இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. இது தொடர்பான பிரத்யேக காட்சிகளை தற்போது நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்ததிலிருந்து பல்வேறு மத்திய அரசிடம் முன்வைக்கப்பட்டது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முப்படைகளின் தளபதிகளும் பிரதமரை தனித்தனியாக சந்தித்து பல மணி நேரம் இது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். நேற்று குறிப்பிடத்தக்க வகையில் நேற்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமரை 24 மணி நேரத்தில் இருமுறை பிரதமரை சந்தித்தார். தற்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதி இது பாகிஸ்தான் மிக ஒரு டீப் இன்சைட் பாகிஸ்தான் பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 9 நிலைகள் மீது தற்போது இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியதுபடி லஷ்கர் தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகளின் நிலைகள் மீது இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல இதற்கு தற்போது பாகிஸ்தானும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த தீவிரவாத தாக்குதலில் எந்த ஒரு பாகிஸ்தான் அரசின் நிலைகள் மீதும் இந்த தாக்குதலானது நடைபெறவில்லை என்றும் தற்போது இந்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதாவது பாகிஸ்தானில் இருந்து இயங்கி வரும் அந்த தீவிரவாத நிலைகள் மீது மட்டுமே தற்போது இந்தியா மிக துல்லியமாக அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதுவே நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாகிஸ்தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தது. ஆனால் தற்போது இந்தியா லஷ்கர் தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆகிய தீவிரவாத அமைப்புகளின் தலைமை இடங்களான அந்த பாவல்பூர் என்ற பகுதியில் தான் தற்போது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது மிக துல்லியமாக அந்த இரு தீவிரவாத அமைப்புகளின் அந்த தலைமையகத்திலிருந்து அந்த தாக்குதலை நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக தற்போது இது மிசைல், அதாவது ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்றும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த தகவல், அதாவது இந்த தாக்குதல் நடத்திய உடனேயே எல்லை மாநிலங்களில் தற்போது அந்த நடவடிக்கையும் தற்போது உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த ஒரு வாரமாகவே ஒரு ஹை அலர்ட்டில் இந்த பார்டரிங் ஸ்டேட்ஸ் வித் பாகிஸ்தான் இந்த மாநிலங்கள் எல்லாமே ஒரு ஹை அலர்ட்டில் தான் இருந்து வந்தது. தற்போது இந்தியா இந்த தாக்குதலை, இந்த ஆபரேஷன் சிந்தூரை தற்போது நிகழ்த்தி இருக்கிறது. இது தொடர்பாக இதை தொடர்ந்து தற்போது இந்த எல்லை மாநிலங்களிலும் தற்போது அந்த அலர்ட்னஸ் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் எந்த ஒரு அசாதாரண நடவடிக்கையும், அதாவது எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை என்றும் தற்போது தகவல் வெளியாகிறது. ஆனால் பாகிஸ்தான் வழக்கமாக ஈடுபடுவது போல இந்த சீஸ்ஃபயர்லையும் தற்போது பல்வேறு நிலைகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இந்தியா தற்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பகல்காம் தாக்குதலுக்கான பதிலை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 இடங்களில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. மிக குறிப்பாக லஷ்கர் தொய்பா போன்ற இந்த தீவிரவாத அமைப்புகளின் நிலைகள் மீதே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, இந்தியா எந்த அதாவது பாகிஸ்தானில் பொதுமக்கள் மீதோ அல்லது அந்த அரசுக்கு சொந்தமான நிலைகள் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை. குறிப்பாக துல்லியமாக அந்த தீவிரவாத நிலைகள் மீதே தற்போது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தற்போது நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இன்று அந்த பாதுகாப்பு, அதாவது போர் ஒத்திகைக்கெல்லாம் ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்று, அதாவது 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நாடு முழுவதும் இந்த போர் ஒத்திகையானது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அதற்கு முன்பாகவே இந்த தீவிரவாத நிலைகள் மீது இந்தியா ஒரு மாபெரும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி லஷ்கர் தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆகிய இரு தீவிர
தீவிரவாத தலைமையகங்கள் மீதும் இந்தியா தற்போது தாக்குதலை நடத்தி அந்த இடங்களை அழித்திருப்பதாகத்தான் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் அதாவது மத்திய அரசிடம் இந்திய அரசிடம் பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்டது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முப்படை தளபதிகளும் தனித்தனியாக பிரதமரை சந்தித்து தங்கள் முன் இருக்கக்கூடிய அவங்களுக்கு முன் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன என்பதை பிரதமரிடம் தெரிவித்திருந்தனர். அது தொடர்பான தீவிரமான அந்த ஆலோசனைகளுக்கு பிறகு தற்போது இந்த ஏவுகணைகளை கொண்டு அதாவது லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் புல்வாமா தாக்குதலின் போது இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை மேற்கொண்டது. அதாவது துல்லிய தாக்குதல், அங்கு போர் விமானங்களை பாகிஸ்தான் பகுதிக்குள் அனுப்பி அங்கு தாக்குதலை நடத்தி திரும்பி வந்தனர். ஆனால் தற்போது அந்த மாதிரியான அதாவது இந்திய போர் விமானங்கள் எதுவுமே பாகிஸ்தான் எல்லைக்குள் போகவில்லை. ஆனால் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானில் உள்ளே அதாவது மிக டீப் இன்சைட் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பகுதிகளே சுமார் 9 இடங்களில் தற்போது இந்தியா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் என்று தற்போது இதற்கு பெயரிடப்பட்டு தற்போது இந்தியா இந்த தீவிரவாத அமைப்புகளின் தலைமையகங்கள் மீது இந்தியா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் அந்த அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகை செய்தியில் ஆபரேஷன் சிந்தூர் ஹிட்டிங் டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் in Pakistan and Pakistan occupied Jammu and Kashmir from where terrorist attacks against India have been planned and directed. இது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இந்தியா தனது பலத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானில் எந்த பகுதியிலிருந்து குறிப்பாக பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி எந்தெந்த பகுதிகளிலிருந்து இந்தியா மீது தீவிரவாதிகள் ஏவிவிடப்படுகின்றன என்பதை துல்லியமாக கண்டறிந்து தற்போது அந்த பகுதிகள் அந்த நிலைகள் மீது தற்போது இந்திய அரசு தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாகவும் மத்திய அரசானது தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த 9 இடங்களுமே லஷ்கர் தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆகிய தீவிரவாத அமைப்புகள் நிலைகள் தான் இவை. மிக முக்கியமாக இந்த லஷ்கர் தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆகிய 2 இந்த தீவிரவாத அமைப்புகளுமே வெறும் இந்தியா மீது நடத்தப்படும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பல்ல. அவர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கும் இந்த ஜெய்ஷே முகமது மற்றும் லஷ்கர் தொய்பா ஆகிய அமைப்புகள் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெற்ற அப்பாவி மக்கள் மீதான தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா தற்போது பதிலடி கொடுத்திருக்கிறது. சரியாக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் POK என்று சொல்லப்படக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே இருக்கக்கூடிய இந்த POK பகுதியில் தற்போது இந்தியா 9 இடங்களை குறிவைத்து தீவிரவாதிகள் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கூடிய 9 இடங்களை குறிவைத்து துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்று தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அதே நிலையில் ராணுவ மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பாடம் புகட்டக்கூடிய நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ராணுவம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவம் வெளியேற்றக்கூடிய முதற்கட்ட தகவலில் இது இந்த மோதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நோக்கத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் சரியாக தீவிரவாதிகளை இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிவைத்து 9 இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. முழுமையான விவரங்களை ராணுவம் தரப்பில் இன்று மாலை வெளியிடப்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவம் வெளியேற்றக்கூடிய முதற்கட்ட தகவலில் ஜஸ்டிஸ் சர்வ்ட், நீதி நிலைநாட்டப்பட்டது என்ற ஒரு வார்த்தையுடன் அந்த தாக்குதல் தொடர்பான புகைப்படமும் காணொலியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2019 புல்வாமா தாக்குதல், 2016 ஊரி தாக்குதல் என்று அடுத்தடுத்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் அதே ஒரு யுக்தியை கையாண்டிருக்கிறது. மிக துல்லியமாக கணிக்கப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு இது 2 நாடுகளுக்கு இடையேயான மோதலாக மாறிவிடக் கூடாது என்ற எண்ணத்திலும் இது போன்ற துல்லியல் தாக்குதல் நடத்தப்படுவது கவனிக்கத்தக்கது. ஆனால் கடந்த முறை போன்று இல்லாமல் இந்த முறை பாகிஸ்தான் கடந்த 4 நாட்களாக ஏற்பட்ட போர் பதற்றத்தின் போது அவர்கள் ஆற்றிய எதிர்வினை என்பது இந்தியாவை மேலும் கோபமூட்டியது.
குறிப்பாக ஏவுகணை சோதனை 2 வெவ்வேறு தருணங்களில் மிக குறைந்த அளவு பலம் வாய்ந்த அந்த ஏவுகணை சோதனை நடத்தியது என்பது இந்தியாவுக்கும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கும் மாத்திரமூட்டியது. ஏனென்றால் இது போருக்கான எச்சரிக்கையாகவே பார்க்கப்பட்டது. ஏனென்றால் தீவிரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடு எதிர்வினையாற்றும் போது அண்டை நாடான பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா ஏற்கனவே கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பில் தற்போது இந்தியா தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது. துல்லிய தாக்குதல் 9 இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 3 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்திய ராணுவம் தரப்பில் இந்த தாக்குதலானது பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது, இந்த கொடூர செயலுக்கு காரணமான தீவிரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தானுக்கு தற்போது இந்தியா கூறியிருக்கிறது. இன்னொரு பக்கம் அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் தன்னுடைய கருத்தை முதல் நபராக தெரிவித்திருக்கிறார். இது விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புகிறேன் என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஹோப் இட் எண்ட் சூன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த மோதல் முடிவுக்கு வரும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ராணுவ ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை, கல்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே அறிவுறுத்திய நிலையில் அதற்கு முன்கூட்டியே இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்கள் இந்திய எல்லைகள் மிக கட்டுக்கோப்பாக கண்காணிக்கப்படும். ஏனென்றால் தற்போது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளுடைய நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பாகிஸ்தான் எதிர்வினையாற்றுமா? அந்த எதிர்வினைக்கு இந்தியா தற்போது தயாராகவே இருக்கும். ஏனென்றால் கடந்த காலத்தில் இது போன்ற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடைபெற்ற போதும் சரி, ஊரி தாக்குதலின் போது இந்தியா கொடுத்த பதிலடியும் சரி, பெஹல்காம் தாக்குதலின் போது இந்தியா ஆற்றிய எதிர்வினையும் சரி, எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறது என்பது மிக முக்கியம். அந்த வகையில் தற்போது அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் என்பது எல்லையில் மேலும் பதற்றமாக இருக்கக்கூடும். அதை கருத்தில் கொண்டு பாகிஸ்தான் எப்படி எதிர்வினையாற்றப் போகிறது, கடந்த காலத்தை போல இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று நேர்மையான விசாரணையை நடத்துமா அல்லது இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு பாகிஸ்தான் கொண்டு செல்லுமா என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகளிடையே இருக்கிறது. ஏனென்றால் நேற்று முன்தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. க்ளோஸ் டோர் மீட்டிங், மூடப்பட்ட அறையில் நடைபெற்ற அந்த ஆலோசனையில் எது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் தன்னுடைய ஆதரவு கருத்தை தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் தற்போது ஆபரேஷன் சிந்தூர் என்ற தலைப்பில் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதலை 9 தீவிரவாத நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 2016 ஊரி தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல் என்று அடுத்தடுத்த தாக்குதல்கள் எல்லைப்புறத்தில் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு இந்தியா சரியான நேரங்களில் பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்த வகையிலும் அதே போன்று சாமானிய மக்கள், பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்களை தவிர்த்துவிட்டு, ராணுவ நிலைகளை தவிர்த்துவிட்டு, தீவிரவாதிகள் வசிக்கக்கூடிய இடங்களை கண்டறிந்து துல்லிய தாக்குதல் 9 இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முகிலன், இந்த தாக்குதலுடைய 9 இடங்கள் அப்படின்னு குறிவைத்து அந்த எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஊரி தாக்குதலும் சரி, அதுக்கு பிறகு அதை சார்ந்து நடைபெற்ற அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் சரி, 9 இடங்கள் நடைபெற்றதா அல்லது இதை விட குறைய அளவில் தான் அந்த வீரியம் இருந்ததா? இந்த 9 எண்ணிக்கை அப்படின்றது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம தேவா, இது தற்போது பாகிஸ்தானுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலத்த அடியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி மற்ற இரு தீவிரவாத தாக்குதலும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா நடத்தியிருப்பதாக நாம் பார்க்கவில்லை. ஏனென்றால் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போதும் கூட ஒரு பெரிய, அதாவது இந்தியா ஒரு போர் விமானங்களை அனுப்பி அந்த தாக்குதலில் ஈடுபட்டது. ஆனால் தற்போது பாகிஸ்தானின் பகுதியில், அதாவது சுமார் 9 இடங்களில் இந்த தாக்குதலை இந்தியா தற்போது நிகழ்த்தி இருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி சுமார் 9 இடங்களில் இந்த தாக்குதல் ஒரே நேரத்தில் இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக 12 பேர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. சுமார் 55 தீவிரவாதிகள் இதில் காயமடைந்திருக்கலாம் என்றும், மிக முக்கியமாக 12 தீவிரவாதிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது ஆகிய அந்த 2 தீவிரவாத அமைப்புகளின் தலைமையகங்கள் என்று கருதப்படக்கூடிய இடங்களில் தான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம
ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது இந்தியா தனது தாக்குதலில் எங்கு பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இந்த தாக்குதலை நடத்தவில்லை. திட்டமிட்டு மிக துல்லியமாக தீவிரவாத நிலைகள் மீது இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. அதே போல எந்த பகுதியில் இருந்து, அதாவது பாகிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தான் ஆக்கிபைட் ஜம்மு காஷ்மீர் பகுதியாக இருக்கட்டும், இந்த பகுதிகளிலிருந்து, அதாவது எந்தெந்த பகுதிகளிலிருந்து தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் நுழைகின்றதோ அல்லது எங்கு இந்த சதி திட்டமானது தீட்டப்படுகிறதோ அந்த இடங்களை துல்லியமாக கண்டறிந்து இந்த தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த தாக்குதலில் 12 தீவிரவாதிகள் தற்போது கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. சுமார் 55 பேர் தற்போது காயமடைந்திருக்கின்றனர். நாம் ஏற்கனவே பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இந்திய அரசு தனது பதிலடியை எவ்வாறு தர வேண்டும் என்பதை தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தது. அதாவது முப்படை தளபதிகள் மற்றும் அதே போல பல்வேறு முக்கிய தலைவர்கள் கேபினெட் மீட்டிங்ஸ் ஆகட்டும் அல்லது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உடனான இந்த கூட்டங்களாக இருக்கட்டும், இந்தியா தொடர்ந்து தனது பதிலடி எவ்வாறு வழங்க வேண்டும், அது எப்போது வழங்க வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளில் ஈடுபட்டு வந்தது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மத்திய அரசு has given a free hand to the defense forces என்ற ஒரு தகவலும் வந்தது. அதாவது இந்த முப்படைகளும் தங்கள் தாக்குதலை எவ்வாறு அல்லது எப்போது நடத்த வேண்டும் என்ற முடிவை அவர்களே எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த அனுமதியை மத்திய அரசானது இந்த முப்படைகளுக்கு வழங்கியிருந்தது. ஆனால் தற்போது இந்திய இராணுவம் தான் இந்த ட்வீட்டை செய்திருக்கிறது. சுமார் 9 தீவிரவாத நிலைகள், அதாவது 9 இடங்கள் மீது தற்போது இந்த தாக்குதலை இந்திய அரசானது நிகழ்த்தி இருக்கிறது. தற்போது வரை சுமார் 12 தீவிரவாதிகள் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவும் சுமார் 55 தீவிரவாதிகள் இதில் தற்போது காயமடைந்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அதாவது ஏற்கனவே போர் விமானங்கள் பயன்படுத்தி கடந்த முறை பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது அதைவிட ஒரு பலத்த அடியாகத்தான் தற்போது இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலானது நடந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு ஹை லெவல் ஆஃப் ப்ரிசிஷன் தேவை. அதாவது சரியாக எந்த இடத்தில் இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதை உறுதி செய்து அந்த இடங்கள் மீது தற்போது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது இரண்டுமே தலைமை இடங்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது பகுதிகள். தற்போது இந்த தீவிரவாத தாக்குதல், அதாவது இந்தியா நடத்திய அந்த தாக்குதலில் வெளியாகிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம்.
தற்போது அடுத்தடுத்த தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இந்தியா எந்தெந்த இடங்களில் துல்லிய தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்ற விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அதில் முர்தி, கோட்லி, முசாஃபர்பாத், பாவல்பூர் ஆகிய 4 இடங்கள் குறிப்பிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய முர்தி, கோட்லி, முசாஃபர்பாத், பாகல்பூர் ஆகிய 4 இடங்களை குறிவைத்து இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தற்போது கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் என்பது அமெரிக்க ராணுவத்திற்கு அமெரிக்காவுடைய உயர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த விவரத்தை அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அமெரிக்கா இந்த சூழ்நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக பதிலளித்திருக்கிறது. இந்த விவகாரத்திற்கு தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த விவகாரம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்புவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த 4 பகுதிகளில் நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலின் காரணமாக 12 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது.